கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவின் அதிசார பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வர காத்திருக்கிறார் குரு பகவான். பொதுவாகவே இந்த ஒரு வருஷத்தில் நிறைய கிரக பயிற்சிகள், நிறைய வக்ர பயிற்சி, அதிச்சாரம் இந்த மாதிரி நிறையா வரது ஒரு வகையில் ஆதாயமும் கூட. ஏன்னா எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் கடன் சிக்கல்களில் உழண்டுக்கிட்டு, இன்னொரு பக்கம் நோய்வாய்ப்பட்டு, இன்னொரு பக்கம் வேலை போய், இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று எல்லா ராசினருமே ஏதோ ஒரு வகையில் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடைக்கால நிவாரணம் மாதிரி அப்பப்போ வரக்கூடிய இந்த மாதிரி வக்ர பயிற்சியோ குரு பயிற்சியோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்குது. ஏதோ ஒரு வகையில் கெட்டது நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்குது, ரொம்பவே நல்லது நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்குது, அவ்வளோதான். ஆனால் இது எந்த ராசினருக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இதில் விரிவாக பார்க்க போகிறோம். சரி, ஒரு பக்கம் இது இருந்தாலுமே கூட வாழ்நாள் முழுமைக்குமே பெரிய சிரமங்கள் எதுவும் இல்லாமல் லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு அதுக்கான ஒரு தேவை இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா இந்த பதிவோட இறுதியில் அதற்கான வழிமுறையை நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக ஒவ்வொரு கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு கிரகத்திற்குமே எண்கள்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் உங்கள் பெயர்கள்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த பெயர்கள் சரியாக அமைத்து கொள்வதை பற்றின, அது மாதிரி அமைத்து கொண்டால் என்ன மாதிரியான ஒரு நிரந்தர நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி உங்கள் லைஃப் போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த இலவச பொது பலன்கள் நான் தருவேன். அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஆகஸ்ட் 18, 2025 முதல் 5 டிசம்பர் 2025 வரைக்குமான காலகட்டம் மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு டிராவல் ஆகிறார். ஸோ உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு வருகிறார். ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? குருவோடைய பார்வை. குரு உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றி இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும். பூர்வ புண்ணியத்தை பார்வை செய்கிறார். இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? பூர்வ புண்ணியம்ங்கிறது வலுத்திருந்தாலே ஒருவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்கி லைஃப் சுபிட்சமடைய ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணியத்தின் மீது குருவின் பார்வை, அதுவும் முழு சுபர். முழு சுபருங்கிறவர் யார்? உங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு கிரகமாக அவர் உச்சம் பெற்று, அந்த உச்சம் பெற்ற ஒரு குருவின் ஒரு தன்மைங்கிறது ரொம்ப அபரிதமான நன்மைகளை செய்யும். அது உங்கள் பூர்வ புண்ணியத்தின் ஸ்தானத்தின் மீது விழும்போது உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கக்கூடிய காலத்திற்குள்ளார நீங்கள் என்ட்ராயிருக்கீங்க. இதில் 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவதால் இவ்வளோ நாள் மேரேஜில் ஏதாச்சும் டிலேஸ் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறத அமைவார்கள். உறுதியாக இந்த காலகட்டத்துக்குள்ளார அதை நிகழ்த்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுங்க. அது சக்ஸஸும் அடையும். ஏன்னா குரு அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த காலகட்டத்தில் தராரு. இவ்வளோ நாள் ஒன்றுமே நடக்கலை சார், எனக்கு அது நடக்கும் இது நடக்கும்லாம் எல்லாம் சொல்கிறாங்க சார் யூடியூப்பில், நடக்கலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தீங்களா? இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அது நடந்தேறும். ஏற்கனவே கன்னி ராசிக்கு இந்த 2025 ரொம்ப மோசமாலாம் கிடையாது, சுபமாக தான் இருந்துச்சு. பட் அது இன்னும் ஒரு இம்ப்ரூவைஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த குருவின் அதிசார பயிற்சியினால். அதோட இவ்வளோ நாள் ஏதேனும் ஒரு முயற்சி எடுத்தால் தடைகள் வந்துக்கிட்டே இருந்திருந்தாலுமே கூட இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் 100% இம்மிடியேட்டாக பலன் தரும். அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் குரு உங்கள் வாழ்க்கையில் பெரும் மறுமலர்ச்சியாக நிகழ்த்தி காட்டவே போகிறார். நீங்கள் முடிந்தால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சித்தர்களுடைய ஆலயத்திற்கு, ஷிரடி சாய்பாபா, மகான் ராகவேந்திரர், இவங்களுடைய ஆலயங்கள் நிறைய இடங்களில் இருக்கும். உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் உங்களுடைய நன்மைகள் அப்படிங்கிறது இன்னும் துரிதமாகவே கூட உங்களுக்கு நடந்தேறும்.
இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள். நிறைய நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வாழ்நாளில் எல்லா நேரங்கள்லையுமே இந்த கிரகங்கள் வந்து சாதகமாக இருப்பதில்லை. நிறைய நேரங்களில் அது பாதகத்தையும் உண்டு பண்ணிடுது இல்லையா? அப்போ அது போன்ற பாதகங்கள் உங்களை வந்து பெரிய லெவலுக்கு தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் உங்களுடைய பெயரை அமைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது தான் உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி. எத்தனையோ பேர், எத்தனையோ பிரபல்யங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்ந்த அவங்க இயற்கையாக பெயர் வைக்கப்பட்டு சாதாரணமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, பெயர் மாற்றம் பெற்ற பிறகு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ராஜ வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய விஐபிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இயற்பெயர்ன்னு ஒண்ணு இருக்கவே செய்யுது. அந்த இயற்பெயர் இருந்தது வரைக்கும் அவங்களுடைய லைஃப் ஒரு மாதிரியும், அவங்களுடைய பெயர் மாற்றப்பட்ட பிறகு வேற ஒரு மாதிரியும் இருந்திருக்கு. அதற்காக பெயரை நான் ஃபுல்லாக மாற்ற சொல்ல மாட்டேன். பெயரில் திருத்தம் பண்ணாலே போதும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் தற்போது அமைஞ்சிருக்கிற பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிலை ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி வியாபாரம் சரியாக போகலை, நான் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு வந்து முழு இன்வால்மெண்ட்டையும் என்னுடைய உழைப்பையும் தரேன், ஆனால் வந்து வியாபாரம் வந்து செழிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வியாபார பெயர் உங்களுடைய பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் அனுப்புங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவலை சொல்கிறேன். வீட்டில் குழந்தைகள் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பேர் சூட்டியிருக்கீங்கன்னாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவங்க குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா பெயரை அனுப்புங்க. இல்லாட்டினா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் மட்டும் அனுப்புங்க. குழந்தைக்கு நம்ம எப்படி பேர் மாற்றம் பண்ணி தருவோம், பேர் எப்படி அமைத்து தருவோங்கிறத குறிப்புகள்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.